வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த வசனத்துல அழிந்து போகிற பொன், அல்லேலூயா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணும் இப்ப எதுல இருக்குன்னு சொல்லி சொன்னா தங்கத்தின் மேலதான் இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் தங்கத்தோட வேலை என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குது, ஒரு நாளைக்கு கூட்டுறாங்க, ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, குறைக்கிறாங்க. எப்போ தங்க வேலை குறையும் போய் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லி ஜனங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அது அழிந்து போகிற பொன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொன் எப்படிப்பட்ட பொன் சொல்லி சொன்னா அழிந்து போகிற பொன். அந்த அழிந்து போகிற பொண்ணே அது சோதிக்கப்படும் சொல்லி சொன்னா, அது அக்னியினால சோதிக்கப்படும் சொல்லி சொன்னா, பார்க்கும் விலையேற பெற்ற விசுவாசம். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பார்வையில பொன் பெருசு இல்ல, அல்லேலூயா, தங்கம் பெருசு இல்ல. அதை பார்க்கலாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையே, தேவன் மேல வைத்திருக்கிற நம்மளுடைய விசுவாசமே தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அது விலையேற பெற்றதாக, அது மகிமை உள்ளதாக என்ன பண்ணுது இருக்குது.